அவங்க உங்க வீட்டுல அழைக்க வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் சொன்னதால நான் சோறத்துக்கு எனக்கு சோறு குடுக்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் வெளில போய் தான் சாப்பிட்டுக்குவேன். நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்னு பட்னியாவே இருந்தேன். இந்த மூதைய திங்கலாம் போதும் எல்லா கைதுமே சாப்பிடணும் சாப்பிட வச்சிருவாங்க. ஆனா நான் மட்டும் சாப்பிடாம உட்காந்தா கூட என்ன அப்படியே விட்டுருவாங்க. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடனா போனு. 6 மணிக்கு வந்தவங்க உங்க வீட்டுல வந்திருக்காங்க திவ்யா, நீ வெளில போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் சீட்டை கொடுத்து உனக்கு பெயிலு நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. அந்த சந்தோஷத்துல பாக்கணுமே, அத்தாடி எனக்கு அந்த சந்தோஷம் நான் வெளியில வந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த உலகத்தையே நான் புதுசா பார்த்தது மாதிரி ஒரு அனுபவம். அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. போகும்போது கைதிகிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? போகும்போதா போயிட்டு வரேன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லல. இல்ல உள்ள இருக்கும்போது நண்பர்கள் இருப்பாங்கல்ல, 1 மாசமா இருந்தாலும் 3 மாசம் அவங்க தான் எனக்கு நண்பர்கள். நிறைய நான் வந்து வயசான அம்மா கடவுள் அம்மா அம்மான்னு தான் கூடுவேன். எல்லாரும் பார்த்து உங்களுக்கும் சீக்கிரம் பெயில் கிடைச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் வந்தேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் வந்து உங்களை பாக்குறேன், ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், ஏதாச்சும் புடவை வாங்கி தரேன் சொல்லிட்டுலாம் வந்தேன். ஆனா நான் போகவே இல்லை.